வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மலையாள திரைப்படம்னா மாஸ் திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹீரோ திருடனா இருக்காரு, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஹீரோ போலீஸா இருக்காரு. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடக்கிற ஒரு ரைவல் இல்ல, ரெண்டு பேர்த்தோட உடம்புலயுமே வந்துட்டு ஆத்மா மட்டும் மாத்திக்கிறாங்க. சோ இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருடனோட உடம்புல போலீஸோட ஆத்மா போயிருது, போலீஸோட உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருடனோட ஆத்மா போயிருது. இதுக்கப்புறமேட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட வீதி கதையை அபஜிருந்தது. சோ இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைங்கிறது பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கிட்ட கதைக்கெல்லாம் அப்படிங்கும்போது ஹீரோட மிகப்பெரிய ஆசையை நல்லா திருடணும், நல்லா வந்துட்டு லைஃப்ல செட்டில் ஆகணும்னா சோ இந்த சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா போலீஸ்க்கு ஹீரோக்கு எப்படி கனெக்ஷன் உண்டாச்சு, இவங்க ரெண்டு பேருமே எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட உடம்பு வந்துட்டு மாத்திக்கிட்டாங்க, அது எந்த ஏற்பட்டுச்சு, இதுக்கு அடுத்தது இவங்க உடம்பு மாத்துறதுக்கு அப்புறம் இவங்களோட லைஃப் வந்துட்டு எப்படி டிராவல் ஆகுது அப்படிங்கறத வந்துட்டு டைரக்டர் ரொம்ப அழகா வந்துட்டு அந்த காட்சி அமைப்புகள் மூலியமா வந்துட்டு கனெக்ட் பண்ணி காட்டின விஷயம் அப்படிங்கிறது நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதை தவிர்த்து படத்துல நடிச்சிருந்த ஹீரோ ஆகட்டும், போலீஸோட கதாபாத்திரம், அதாவது திருடன் போலீஸ், இவங்க ரெண்டு பேரோட கதாபாத்திரமாகட்டும் நல்லாவே இருந்துச்சு. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க பண்ற ஐடியாஸ், அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஐடியா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க திருடுறதுக்கு. சோ அதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில இடத்துல வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருந்தது தான். ஆனா இந்த இன்டர்வல் பிளாக்ல இவங்க அந்த உடம்ப சேஞ்ச் பண்ற அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் ஹியூமரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மித்தபடி எனக்கு ஒரு பெருசா வந்துட்டு செகண்ட் ஹாஃப், அதாவது வந்துட்டு கொஞ்சம் எங்கேயோ வந்துட்டு லேக் அடிச்ச மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் இருக்கதான் செய்யுது. இவங்க ரெண்டு பேருமே உடம்ப மாத்தினதுக்கு அப்புறம் பெருசா சுவாரஸ்யமா படத்தை கொண்டு போலியோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரதா செய்து அதை தவிர்க்கவே முடியல. படத்தோட பாடல்களுமே வந்துட்டு பெருசா ரசிக்கும்படியா இல்லாத போயிருச்சு. பேஜிஎம்மே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு சுமாரா இருந்தனால இந்த செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படா முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துட்டு நமக்கு வரதா செஞ்சிருச்சு, அதை தவிர்க்கவே முடியல. இவங்க ரெண்டு பேருமே பாடி டபுள் வந்துட்டு அது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்துட்டு அவங்க ஆத்மால ஸ்வாப் பண்ணாம எதுவுமே நடக்காம ஆஸ் யூஷுவல் வந்துட்டு இவர் கையில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா திருட வந்துட்டு அகப்படும் போது ஆக்சிடென்ட் ஏற்படுது. இதுக்கு அடுத்தது இவங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மேபி வந்துட்டு ரெண்டு பேரும் பழச மாத்திருக்கலாம், ஒருத்தர் பழச மறந்துட்டு இன்னொருத்தர் ஞாபகம் இருக்கிற மாதிரி இல்லைன்னா இல்லப்பா எல்லாமே வந்து ரெண்டு பேருக்கும் ஞாபகம் இருக்கு, ஆனா எவிடன்ஸ் கிடையாது. இவனை எப்படி இவங்க பிடிச்சு கொடுக்க போறாங்க, இதுக்கப்புறமேட்டு எப்படி இந்த திருட போலீஸ் தப்பிக்க போறான் அப்படிங்கிறத மேபி செகண்ட் ஹாஃப் வச்சிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருந்திருக்கும். பட் இவங்க ரெண்டு பேருமே தேவையில்லாம உடம்பு ஸ்வாப் பண்ணி அங்க ஹியூமர் அப்படிங்கிறது பெருசா ஒர்க் அவுட் ஆகாம போனதுனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ரொம்ப வந்துட்டு ஒரு ஆவரேஜான வச்சா வந்து கொடுத்துருந்தது. ஸோ நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருக்கேன். ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த கடைசி கிளைமேக்ஸ்ல திரைன்னு அவங்க ரெண்டு பேர்த்த உடம்பு திரும்ப எப்படி ஷாப்பாச்சு அப்படிங்கிறதும் சுத்தமா வந்துட்டு புரியவே இல்லை. சரி படத்துல என்ன லாஜிக் பாக்குறது, அப்படியே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் இடிச்சிட்டாங்க, ரெண்டு பேர் ஆவி இந்த சைடு போயிருச்சு நினைச்சிட்டு விட்டுட வேண்டியதான் அப்படின்னு தான் என்னோட எண்ணமா இருக்கு.